அது இந்த நேரத்துல இப்படி கத்துறாங்கன்னு டோர் வழியா பார்க்கும்போது தான் தெரியுது. அங்க ஒரு கொலைகாரன் பெரிய சுத்தியில் எடுத்து ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். கைஸ், தொடர்ச்சியா நம்ம சேனல்ல ஹர்பன் லெஜண்ட் கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது ஒரு பயங்கரமான கோஸ்ட் ஸ்டோரிஸ். நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் உங்க ஏஜ். வெல்கம் டு ஏஜ் மிஸ்ட்ரி. ஒரு ஊரில் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஹில் ஸ்டேஷனில் இருக்க அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. நைட் டைம் அந்த ஹில் ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கும்போது மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது. ஆப்போசிட்டில் வர வண்டி, ரோடு கூட எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவங்களும் நம்ம இந்த ஹாலிடேஸை நம்ம கெஸ்ட் ஹவுஸில் என்ஜாய் பண்ணலான்னு வந்தால் இங்கே என்னடா மழை இப்படி பெய்யுது, போகிறக்கே 2 நாள் ஆயிரும் போல் அப்படின்னு புலம்பிக்கிட்டே வராங்க. அது ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அங்கங்கே மணல்லாம் சரிஞ்சு கிடக்குது. இவங்க இப்படி புலம்பிக்கிட்டே போகும்போது தான் டக்குன்னு அவங்க வண்டி பஞ்சர் ஆகுது. வண்டி பஞ்சர் ஆன உடனே இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆல்ரெடியே இங்கே மழை பெய்யுது, ஆப்போசிட்டில் வர வண்டி தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி 1008 பிரச்சனை இருக்குது. இதுக்கிடையில் டயரும் வேறு பஞ்சர் ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த மழையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க ரொம்ப கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த 3 பேர்த்துல ஒருத்தர் மட்டும், மச்சான் அங்கே ஒரு வீடு இருக்குது, நம்ம இன்னைக்கு நைட்டு மட்டும் அங்கே தங்கிக்கலாம், அவங்கக்கிட்ட நம்ம காசு கூட கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு 3 பேருமே நடந்து போகிறாங்க. அந்த வீட்டுக்கிட்ட போய் இந்த வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கதவை தட்டுறாங்க. அங்கேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. என்னடா யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே வரலையே அப்படின்னு கொஞ்சம் ஃபோர்ஸாக தட்டுறாங்க. டோர் ஓப்பன் ஆகுது. இவ்வளோ பெரிய வீட்டை இந்த நேரத்தில் யாரா திறந்து போட்டிருக்கா, லாக் கூட பண்ணாமல் வச்சுருக்காங்களே அப்படின்னு உள்ளே போகும்போது தான் தெரியுது அந்த வீடை பார்க்கவே தூசியுமா ஒரு மாதிரி குப்பையாக நிறைஞ்ச வீடாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா மனிதர்களால் கைவிடப்பட்ட வீடு மாதிரி இருக்குது. இந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அப்பா ரொம்ப சந்தோஷம், இந்த வீட்டில் யாருமே இல்லை, நம்ம காசு கூட கொடுக்க வேணாம், நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு காலையில் வந்துச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 3 பேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அங்கே யாரோ இருக்கிற மாதிரி அந்த வீட்டை பார்த்ததுலேருந்து ஒரு தோணிக்கிட்டே இருந்திருக்கு. திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு என்னடா சத்தம் இதுன்னு எட்டி பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. பக்கத்தில் இருக்க 2 பேர்த்தையுமே எழுப்பி, மச்சான் இங்கே ஏதோ சத்தம் கேட்குறா, யாரோ கத்திக்கிட்டே ஓடினாங்கடா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, நம்ம தான் இங்கே வந்து பார்த்தோம், இந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை, நீ எதையும் நினச்சிட்டு இருக்காம நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் படுக்கிறாரு. ஆனால் அவருக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருக்கு தூங்கும்போது மறுபடியும் ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே அவர் எந்திரிச்சு, நான் சொல்லும் போது நீங்கள் நம்பலையில, இப்போ பாருங்க ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமாக சத்தமாக கத்துறாங்க அப்படின்னு தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் எழுப்பி காட்டும்போது அப்போ தான் அவங்களுக்கும் மெல்ல மெல்ல அந்த சவுண்டு கேட்கவே ஆரம்பிக்குது. யார் அது இந்த நேரத்தில் இப்படி கத்துறாங்கன்னு டோர் வழியாக பார்க்கும்போது தான் தெரியுது. அங்கே ஒரு கொலைகாரன் பெரிய சுத்தியில் எடுத்து ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த உடனே அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல. யாராலுமே இங்கே இவன் பாட்டுக்கு அசால்ட்டாக ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு இருக்கான், இந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லைன்னு தான் நான் நினச்சோம், ஆனால் யார் இங்கே இருக்கிறது அப்படின்னு இவங்க 3 பேருமே ரொம்ப பயந்து ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் அந்த பெரிய சுத்தியில் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வரான். இவங்களும் ரொம்ப பயமா, மச்சான் இந்த வீட்டுக்குள்ளே தாண்டா வரான், நம்ம ஒருவேளை நம்ம இருக்கிறது தெரிஞ்சிருக்கோமோ அப்படின்னு இவங்க ரொம்ப பயத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அது யாருன்னு பார்க்கும்போது அந்த இறந்து போன பொண்ணை தன் மடியில் வச்சு கத்தி அழுதுட்டு இருக்காரு. அந்த சத்தம் இந்த கொலைகாரனுக்கு கேட்குது. இந்த கொலைகாரனுக்கு சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவரு அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தவர் வீட்டுக்குள்ளே போய் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த கொலைகாரனும்
சுத்தியில் தட்டிக்கிட்டு நீ இங்கே தான் எனக்கு இருக்குன்னு தெரியும், மரியாதையாக நீயா வெளியே வந்துடு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு மாடிக்கு மேலே ஏறுறான். இந்த 3 பேரும் மச்சான் நம்மளை தான் சொல்கிறானாட்டுருக்கா, இவன் நம்மளை விடமாட்டானாட்டிருக்கு, கொன்னுருவானாட்டிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு ரூம்லேருந்து அவர் வெளியே ஓடி வர்றாரு. அதை பார்த்து அந்த கொலைகாரன் தான் கையில் வச்சுருக்க சுத்தியில் தூக்கி வீசுறான். அந்த நபரோட முதுகுலேயே போய் குத்தி அந்த நபரும் கீழே விழுகிறாரு. இவனும் சீக்கிரமாக போய் அவரை இழுத்துட்டு போய் அந்த பொண்ணோட டெட் பாடி பக்கத்துலேயே வச்சு ரொம்ப மோசமான முறையில் வெட்டி வெட்டி கொள்றாரு. இந்த 3 பேருமே இதை மாடியில் நின்று ஒரு விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பார்க்கும்போது டக்குன்னு அந்த கொலைகாரன் இவங்க 3 பேர்த்தையுமே பார்க்கலாம். இவங்க டக்குன்னு ஒளிஞ்சிக்கிறாங்க. மச்சான் அவன் பார்த்துட்டான்டா, அவன் மேலே வரக்குள்ள நம்ம சீக்கிரமாக எங்கேயாவது போயாகணும், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது தான் இவங்க கண்ணு முன்னாடி அந்த கொலைகாரன் அந்த 2 டெட் பாடிஸ்னு, ஏன் அந்த இடத்துல இருந்த ரத்தம் கூட இவங்க கண்ணு முன்னாடியே மறைச்சு போகுது. நம்பவே முடியல. இவங்களுக்கு என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என் கண்ணு முன்னாடி தான் 2 பேர்த்த கொலை பண்ணா, என்னடா கொலைகாரனையும் காணோம், 2 டெட் பாடியும் காணோம், ரத்தத்தை கூட காணமேடா. இந்த வீட்டில் அப்போ என்னதான்டா நடக்குது, இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு எல்லாருமே வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு அவசர அவசரமாக இந்த வீட்டை விட்டு ஓடுறாங்க. ஓடி அவங்க காருக்குள்ளே போய் உட்காந்து அப்புறம் தான் தெரியுது அந்த 2 டெட் பாடியும் கொலைகாரனும் மாடியில் நின்று இந்த காருக்குள்ளே இருக்க இவங்களையே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன ஆனாலும் சரி இந்த காரை விட்டு இறங்கிடவே கூடாது, நம்ம எதுவாக இருந்தாலும் காலையில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களும் அந்த காருக்குள்ளேயே இருக்காங்க. மெல்ல மெல்ல அப்படியே நேரம் போகுது, விடியவும் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த வழியா ஒருத்தர் வராரு. அவர் வரும்போது இந்த இடத்துல காரு நிக்கிறத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. இந்த இடத்துல எப்படி காரு அப்படின்னு அவரை யோசிச்சுக்கிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவங்க கிட்ட கேட்கிறாரு, தம்பி இங்க என்ன பண்றீங்க, என்னாச்சு, இங்க எதுக்கு காரை நிறுத்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நாங்க இந்த வழியா வந்துட்டு இருந்தோம், வரும்போது ரொம்ப மழை, அந்த மலையில எங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு இந்த 3 பேர் சொல்லும்போது, அப்படியா அப்போ நைட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் இருந்தீங்களா அப்படின்னு அவரு கேட்கும்போது, இல்லை எங்கள் வண்டி பஞ்சர் ஆன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த வீட்டுக்கு போய் தங்கணும், ஆனால் அந்த வீட்டில் கொடூரமான விஷயம்லாம் நிறையா நடந்துச்சு, எங்கள் கண்ணாலே எங்களை நம்ப முடியல அப்படின்னு சொல்லும் போது தான், சரி ஓகே வாங்க டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொன்னீங்களே காட்டுங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த டயர் பஞ்சரே ஆகலை. இந்த 3 பேர்த்துக்குமே ஒன்றுமே புரியல. பஞ்சர் ஆச்சுன்னு தானடா நம்ம இந்த இடத்துல நிறுத்தணும், இப்போ டயர் பஞ்சரே ஆகலையே, நல்லா தானே இருக்கு. இந்த 3 பேருமே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பெரியவர், தம்பி இது உங்கள் மேலே தப்பு இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீடு மட்டும்தான் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னோன்னே இந்த 3 பேருமே, ஆமாங்க ஐயா இந்த வீட்டில் ரொம்ப மோசமான நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு, அப்படி என்னதான் இங்கே இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக கல்யாணம் ஆன ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இந்த ஊருக்கு வந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு நிறைய வியாபாரமெல்லாம் பண்ணி இந்த ஊர்லேயே வச்சு இதுதான் பெரிய வீடு, இந்த பெரிய வீட்டை தன்னோட ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணாரு. இந்த ஊரில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு பக்கத்து ஊரில் திருவிழான்னு அங்கே வியாபாரத்துக்கு கடை போட்ட அவர் நைட்டு வீட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. இவங்க ஒய்ஃபும் தான் ஹஸ்பண்ட் வருவார்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த அன்னைக்கு நைட்டு யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இவங்க ஒய்ஃபும் தான் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்கன்னு சந்தோஷமாக போய் கதவை திறந்த உடனே ஒரு மனுஷன் ஒரு பெரிய கோடாரியை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாமல், யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அந்த கோடாரி வச்சு ரொம்ப மோசமான முறையில் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த கொலைகாரனும் தங்க ஆரம்பிச்சிருக்கான். அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப மோசமான முறையில் இறந்து கிடக்குது. இவர் அதை பார்த்த உடனே ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாரு. இவரையும் அந்த கொலைகாரன் கொன்று அந்த வீட்டில் அந்த கொலைகாரன் மட்டுமே இருக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் இந்த வழியில் யார் வந்தாலுமே அவங்க கிட்ட வழிப்பறி பண்ணுறது இல்லைன்னா அவங்கள கொலை பண்ணுறதுன்னு இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணிட்டு இருந்திருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மர்மமான முறையில் அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ளேயே இறந்து கிடந்திருக்கான். இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க புருஷன் முன்னாடியோட ஆவிதான் இவனை கொண்டுருச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ப ஆரம்பித்தாங்க. அதனாலேயே நாங்கள் இந்த பக்கம் வரதே கிடையாது.
நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உயிரோடு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறமாவது இந்த வழியில் வந்துடாதீங்க, பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இந்த கதையெல்லாம் கேட்டு இதை நம்பலாமா வேணாமான்னு இவங்களும் யோசிச்சுக்கிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க.